மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல இயேசுவானவர் சொல்லும்போது 2 ஸ்திரீகள் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள், அதாவது எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். அதில் ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருவள் கைவிடப்படுவாள் என்று சொல்லுகிறார். அதோடு கூட ஆண்டவர் லூக்கா சுவிசேஷத்திலும் 17ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல 2 ஸ்திரீகள் கயிறு திரித்துக் கொண்டிருப்பார்கள், அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். நாம இன்னைக்கு எதை பார்க்க போறோம், எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த 2 ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 ஸ்திரீகள் என்பது எதை குறிக்கிறது, எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கலாத்தியர் புஸ்தகத்துக்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல 2 ஸ்திரீகளை குறித்து பவுல் சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீ ஆகார் என்றும் இன்னொரு ஸ்திரீ சாராள் என்றும் பார்க்கிறோம். இந்த ஆகாரை குறித்து சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணம் என்றும், சாராளை குறித்து சொல்லும் பொழுது கிருபையின் பிரமாணம், அதாவது சுயாதீன பிரமாணம் என்றும் சொல்லுகிறார். இந்த 2 பேரை பத்தி அவர் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வராரு. பைபிள்ல இந்த மாதிரி 2 கம்பேரிட்டிவ் ஸ்டடி நிறைய இருக்கு. நான் இதை படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு கம்பாரிசனான 2 ஸ்திரீகளை காட்டினார். நம்ம இப்ப அதை பத்தி தான், அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஒரு ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்பட்டால், ஒரு ஸ்திரீ கைவிடப்பட்டால். அதாவது தன்னுடைய பிரயாணத்துல ஒரு ஸ்திரீ அந்த பிரயாணத்தை முடித்தால், ஒரு ஸ்திரீ வழியிலேயே மரித்து போனாள். உங்களுக்கு நான் யாரை சொல்லணும் ஒருவேளை தெரிஞ்சிருக்கும். யாக்கோபுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அந்த 2 மனைவிகள், ஒருவர் ராகேல், இன்னொன்று லேயாள். இந்த 2 பேரை குறித்து பார்க்கும்போது, இவருடைய ஆரம்பத்திலிருந்து முடிவை குறித்து பார்க்கும்போது, இவங்க 2 பேருமே கானானை நோக்கி பிரயாணம் பண்ண தொடங்கினார்கள். யாக்கோபோடு கூட புறப்பட்டார்கள். சிரியா தேசத்திலிருந்து, அதாவது புறஜாதியா தேசத்திலிருந்து இவர்கள் புறப்பட்டார்கள். புறப்பட்ட இந்த 2 பேருமே முடிவு வரைக்கும் வந்தார்களான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 2 பேருமே வராங்க. வர வழியிலேயே ராகேல் மரித்து போனாள். ஆனால் லேயாளோ மக்பெலா எனப்பட்ட குகையிலே, அதாவது மம்ரேயின் சமபூமி, அதாவது குகை ஒன்று வாங்கப்பட்டது, ஆபிரகாமால் வாங்கப்பட்டது. அந்த வசனம் அழகா இருக்கு. அதுல ஆபிரகாமும் சாராளும் அதில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அதுல தான் ஈசாக்கும் ரெபேக்காலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அதே கல்லறையில் தான் நான் லேயாளையும் அடக்கம் பண்ணினேன், என்னையும் அங்க பண்ணுங்கன்னு சொல்லி தான் ஆபிரகாம் முடிக்கிறார். அப்ப லேயாளுடைய முடிவை பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஜீனியாலஜில இன்னும் சொல்ல போனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ஆபிரகாம், சாராள், ரெபேக்காள், ஈசாக்கு, இந்த அந்த ஒரு முழுமையான பூரணமான முடிவுக்குள்ளே வருகிறது. ஆனால் ராகேலுடைய முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னார், வர வழியிலேயே அவன் ஒரு இடத்துல அவளை ஒரு கல்லறையிலே வைத்து அதன் மேல ஒரு தூணை வைத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் இதை எப்படி நான் படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு 2 வகையான சபைகள் இருக்கிறது. சபைகள்னா விசுவாசிகள் 2 வகையாக நாம் இருக்கிறோம். 2 பேருமே யாக்கோபுக்கு மனைவிகள் தான். 2 பேருமே தேவனுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் தான். அதான் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள், 2 பிரிவு இருக்குது. 2 பேருமே கன்னிகைகள் தான். 2 பேருமே மணவாளை நோக்கி புறப்பட்டவர்கள் தான். இந்த யாக்கோபுடைய மனைவிகள் ராகேலுக்கும் லேயாளுக்கும் ஞானார்த்தம் உண்டு. அதாவது கலாத்தியர் 4ல சொல்லும்போது ஆகாருக்கும் சாராளுக்கும் ஞானார்த்தம் உண்டு என்று சொல்லப்பட்டதுபடியே இந்த ராகேலுக்கும் லேயாளுக்கும் ஞானார்த்தம் உண்டு. அந்த ஞான அர்த்தத்தின்படி இது 2 பேரும் புறப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் 2 பேரும் வந்தாதான் பூரணமாகும். இந்த 2 பேருடைய பூரணத்துக்குள்ள ஒரு சின்ன குறைவு வருகிறது, அதாவது ராகேலுடைய வாழ்க்கையில. இப்ப நம்ம அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லேயாளையும் ராகேலையும் குறித்து பார்க்கும்போது, லேயாளுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட வாழ்க்கை. இந்த காரியத்தை நான் தியானித்த போது எனக்கு சில காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. லேயாளை குறித்து எனக்கு கொஞ்சம் துக்கமாகவும் இருந்தது. ஏன் லேயாளை குறித்து துக்கமா இருந்தது அப்படின்னு கேட்டா, ஒரு சராசரி பெண்ணுக்கு கிடைக்கக்கூடியதான அடிப்படை சுதந்திரம் கூட அவளுக்கு இல்லாத இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவள் மூத்தவள், அவளுக்கு தான் திருமணம் முதல்ல செய்யணும், உண்மைதான். ஆனால் யாக்கோபு அந்த வீட்டில் ஏறக்குறைய ஒரு 7 வருஷமாக இருக்கிறான். 7 வருஷமாக அவனுடைய பார்வை முழுவதும் ராகேல் மேலேயே இருக்கிறது. அந்த 7 வருஷத்துல ஆரம்பிக்கும் பொழுது லாபான் சொல்லுகிறாரு, நான் என்ன செய்யறேன், உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராகேலை திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொல்றாரு. அதற்காக நான் 7 வருஷம் வேலை செய்யறேன் தெளிவா சொல்லித்தான் யாக்கோபு வேலை செய்யறார். உன் இளைய மகளுக்காக சொல்லித்தான் வேலை செய்யறார். இப்போ வேலை காலம் முடிவடைகிறது, 7 ஆண்டு காலம் முடிவடைகிறது. வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செஞ்சிருக்கான், 7 வருஷம் ராகேலை குறித்து நினைத்து கொண்டிருந்தான். அதனால டைம் போனதே அவனுக்கு தெரியல. 7 வருஷம் அவ்வளவு அழகா வேலை பார்த்து முடிச்சுட்டாரு. திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டிய நாள் வருகிறது. நாம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, லேயாளை அனுப்பி விட்டாரு, அதனால போயிட்டு அந்த ராத்திரியில அந்த அம்மா யாக்கோபோடு கூட இணைந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு புறம், ஒரு வசனம் அப்படியே இருக்கட்டும். லேயாளுடைய மனநிலையை நினைத்து பாருங்கள். அவளுக்கும் ஒரு ஆசை உண்டு, அவளுக்கும் ஒரு இருதயத்துல எண்ணங்கள் இருக்கும். இப்போ தங்கச்சியை தன்னுடைய கணவன் நேசிச்சு தான் கல்யாணம் பண்ண போறாரு. ஆனால் அவருக்கு இவள் மேல எந்த விதமான நேசமும் இல்லை. திருட்டளவாய் அவள் போய் ஒரு கல்யாணம், திருட்டு கல்யாணம், அதாவது யார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்பாவே செஞ்சு வைக்கிறார். அப்படின்னா இவ எவ்வளவு ஒரு நிலைமை பாருங்க. நான் இதை யோசிச்சு பார்க்கிறேன். லேயாளை கூப்பிட்டு லாபான் யாக்கோபை திருமணம் பண்ணி கொள்றியான்னு கேட்கவே இல்லை. உனக்கு அவனை திருமணம் பண்ணிக்கிறான்ற கேள்வி அவன் கேட்கல. ஏங்க கேட்கணும், அந்த காலத்துல எல்லாரும் கேட்டாங்களா? கேட்டிருக்கிறாங்க. இதே லாபான் ஈசாக்கை திருமணம் பண்ண போகும்போது ரெபெக்காளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நாம் பெண்ணின் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லுகிறார். பெண்ணின் வாய்ப்பிறப்பை கேட்போம். அப்ப கூப்பிட்டு ரெபெக்காளை கேட்கிறாங்க, இந்த மனுஷனோட போகிறாயா? ரெபெக்காளுடைய முடிவுக்கு அவங்க காத்திருக்கிறாங்க பாருங்களேன். ஒரு தன் தங்கைக்கு அவர் முடிவை எடுத்ததான லாபான் தன் மகளுக்கு என்று வரும்போது அவளை ராத்திரியா போய் அவளுக்கு ஒரு அருவருப்பான காரியத்தை செய்ய சொல்லுகிறான். யோசித்து பாருங்க, அவன் அப்படி செய்தது நிமித்தம் 4 குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த லேயாளை யாக்கோபு நேசிக்கல. குழந்தைலாம் பிறக்குதுதான், ஆனா யாக்கோபுக்கு நேசம் இல்லை அவன் மேல. ஒரு கடமைக்கான ஒரு வாழ்க்கை. இத்தனைக்கும் அவனை ரொம்ப அன்பா நேசிக்கிறா. அவன் சொல்றா, இப்பொழுது என் கணவர் இணைந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அப்ப என்ன அர்த்தம், அந்த கணவனுடைய அன்புக்கு எதிர்பார்த்திருக்கிறதான ஒரு அனுபவம். கடைசி வரைக்கும் யாக்கோபுடைய அன்பு அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இது எவ்வளவு சூழ்நிலை யோசித்து பாருங்க.
லேயாளை அவள் தகப்பன் பண்ணதான ஒரு வேலை, அவன் செஞ்சதான அந்த ஒரு காரியம் அவள் வாழ்க்கையே அன்பில்லாமல் போய்விட்டது. அவளுடைய எதிர்பார்ப்பு முழுவதும் கணவனுடைய அன்பாக இருக்கிறது, ஆனால் அது அவருக்கு கிடைக்கவே இல்லை. பல நேரங்களில் நாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் கடந்து போகிறோம். நாம் அன்புள்ளவர்களாக இருந்தாலும் நம்மை சாடுகிறவர்கள் அன்புள்ளவர்களாக இல்லை. காரணம் என்ன? அவளுக்கு கூச்ச கண்ணியாமா? அது அவள் செய்த தப்பா? அது பிறப்பு அப்படி. அவளுக்கு அப்படி இருக்கும்போது அவள் என்ன செய்யக்கூடும்? அநேகரால் வெறுக்கப்பட்டாள். திருமணத்துக்கு மாப்பிள்ளை கிடையாது, யாரும் அவளை வந்து தேட மாட்டாங்க. வீட்டில் வந்த திருமணத்துக்கான முறை பையன் கூட தன் தங்கையை விரும்புகிறான், தன்னை விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தகப்பன் சொல்றாரு, நீ போய் அவனோடு கூட ராத்திரியில அவனோடு கூட இணைந்து கொள். இப்படிப்பட்டதான ஒரு காரியம் தான் லேயாளுடைய வாழ்க்கை. நம்ம அநேகர் இப்படிப்பட்டதான காரியங்களை கடந்து போய் இருக்கிறார்கள். வீட்டாராலேயே அருவருக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர், வீட்டாராலேயே வெறுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். ஏன் இந்த பிள்ளை பிறந்ததுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கேட்டவங்க எத்தனை பேர்? பெண் பிள்ளையா பிறந்ததுக்காக எத்தனை பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறார்கள், சிறு வயதிலேயே கொலை செய்திருக்கிறார்கள். எத்தனை பெண் பிள்ளைகளை ஒதுக்கி தள்ளி இருக்கிறார்கள். சில கடிதங்கள்லாம் வரும், பார்ப்போம், மெயில் எல்லாம் வரும். கேட்கும்போது சில சகோதரிகளுடைய அந்த மெயில்ஸை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து போக முடியுமா? ஒரு வாலிப ஒரு மகள் இவ்விதமாக எழுதியிருந்தாள், அண்ணே எனக்கு வீட்டில் யாருமே கிடையாது, யாருமே எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நான் வந்து ஒரு தனித்து இருக்கிற ஒரு ஆளு, எனக்கு யாரையும் விரும்பி போய் கல்யாணம் பண்றதுலாம் இஷ்டம் இல்லை, அது பைபிளுக்கு அகைன்ஸ்ட் எனக்கு தெரியும். எனக்கு திருமணத்துக்கு போய் பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை, யாரும் வந்து எனக்கு கேட்கவும் மாட்டாங்க. நான் வீட்டிலேயே தான் இருக்கிறேன், வேலைக்கு போறேன், வர சம்பாதிக்கிறேன், ஆனா எனக்கு திருமணம் செஞ்சு வைக்க எனக்கு போய் முறைப்படி பேச எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட சூழல் தான் இந்த லேயாள் கடந்து வந்தது. தகப்பன் ஏதோ ஒரு இட தள்ளி விட்டா போதும். சில நேரத்தில் நீங்க பார்த்துருப்பீங்கன்னா சில ஆஃபர் கொடுப்பாங்க, அதாவது கடைகளில் போடுவாங்க. அந்த இயர் எண்டிங் வரும்போது அந்த பொருள் சேல்ஸ் ஆகாது. சேல்ஸ் ஆகாத அந்த பொருளை என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆஃபர் போட்டு, ஆடி ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர்லாம் போடுவாங்க. போட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு போடுவாங்க. அந்த ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் லாபான் லேயாளை அனுப்பி வைக்கிறான். ராகேலுக்கு லேயாள் ஃப்ரீ. யோசிச்சு பாருங்க, லேயாளோட இருதயம் எப்படிப்பட்டதான உடைக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி எத்தனை சூழ்நிலையில பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும், அனுப்பிவிட்டா போதும், சரியா விசாரிக்காம, யார் என்னன்னு பார்க்காம, தான் வீட்டை விட்டு மக போனா போதும் சொல்லி அனுப்பி வச்சு எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை நாசமாய் போச்சு. நான் ஒரு இனத்தாருடைய, பழங்குடி இனத்தாருடைய திருமண முறையை கொடுத்து பறிச்சு கொடுத்தேன். ஆச்சரியமாக இருந்தது. அந்த தகப்பன் இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? ஒரே ஒரு பாட்டில் சாராய பாட்டில் ஒருத்தன் கொடுப்பாராம். இன்னைக்கு உன் மகளை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு. அந்த அவ்வளவுதானாமா, அந்த சாராய பாட்டில் வாங்கிட்டு மகளை அனுப்பி விட்டுருவாங்களாமா திருமணம் செஞ்சு. திருமண முறைனா என்னன்னா, கையை பிடிச்சி கையில கொடுத்து ஒரு துண்டு மாதிரி ஒன்று கட்டி அனுப்பி விட்டுருவாங்க, அவ்வளவுதானமா. அவன் கூட்டிட்டு போய் அந்த பிள்ளையோட ஒரு 6 மாசம் 8 மாசம் இருந்து அவள் கர்ப்பவதியான பிறகு திருப்பி கொண்டு வந்து வீட்டிலே விட்டுட்டு போயிடுவானா, எனக்கு வேணான்ட்டு. அவன் திருப்பி வேற ஒரு கல்யாணம் பண்ண போவானா. அந்த பெண்ணுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அவளுக்கு இருதயம் இருக்கு இல்லையா? இதுதான் லேயாளுடைய நிலைமை. அவருடைய இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமை. வனாந்திரத்துக்குள்ள போகிற சூழ்நிலை சொல்றமே, அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறா. நம்ம வனாந்திரம்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நாங்க என்ன வனாந்திரத்துக்கு போறதுன்னா எங்க போறோம், பாலைவனத்துக்கு போறோமா? அநேகருக்கு வீடே வனாந்திரம், அநேகருடைய வீடு வனாந்திரம். வீட்டுக்குள்ள ஏன்டா போறோம், ஏன் சாயங்காலம் வருது வேலையை முடிச்சு ஏன் வீட்டுக்கு போறோம்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வரும்போது நிம்மதியா இருக்குது, திருப்பி ஏன் நம்ம வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போகும்போது நிம்மதி இல்லையான்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் சொல்றாங்க. இங்கே இருக்கிற நல்லா இருக்கும் போகிற பாஸ்டர், சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்குது, வீட்டுக்கு போறதுக்கே பிரச்சனை, பயமா இருக்குது, வீடே வனாந்திரம். அப்படிதான் லேயாளுக்கு. ஒவ்வொரு நாளும் கணவன் தண்டத்தில் அன்பா இருப்பான் எதிர்பார்த்து பார்த்து பார்த்து அவருடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்காம போயிருச்சு. 4 குழந்தை பிறகுது அவளுக்கு, கிடைக்காம போச்சு. ஆனால் அவனுடைய பார்வை முழுக்க, இன்னும் சொல்ல போனா யாக்கோபு லேயாளுக்காக வேலை செய்தான். ஆனா லேயாளுக்கு செய்யலாம், ராகேலுக்காக தான் செஞ்சான். 14 வருஷமா ராகேலுக்காக தான் வேலை செஞ்சிருக்கான், லேயாளுக்கு வேலையே செய்யல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் லேயாளும் ராகேலும் புறப்படுறாங்க. புறப்படும் போது இந்த ராகேலை யாக்கோபு அதிகமாய் நேசிக்கிறான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, இஸ்ரவேலரையும் புறஜாதியரையும் குறித்து சொல்லும்போது, இஸ்ரவேலருக்கு ஆபிரகாம் மூலமாக அவர் எல்லா விதத்திலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு எல்லாம் செஞ்சிருந்தாலும், புறஜாதியரை குறித்து சொல்லும்போது தேடாதவர்களாலே நான் கண்டடையப்பட்டேன்கிறார். நான் தேடாதவர்களாலே கண்டடையப்பட்டேன். ஏசாயா அதை குறித்து சொல்லுகிறான்னு சொல்றார், நான் தேடாதவர்களாலே கண்டடையப்பட்டேன். அப்படிதான் ஒரு புறஜாதியார் மாதிரி தான் அங்க இருக்கிறா. லேயாளை பொறுத்த வரைக்கும் ஒரு புறஜாதி சபை மாதிரி, ராகேலை பொறுத்த வரைக்கும் விரும்பின சபை, இஸ்ரவேலர்கள் மாதிரி அப்படி இருக்கிறாங்க. நான் எப்பவுமே இந்த ரெண்டத்தையும் தனித்து பார்க்கறது இல்ல, இணைச்சுதான் பார்க்கிறேன், சொல்றேன். அப்படி இருக்கிறாங்க. இப்ப புறப்படுறாங்க. புறப்படும் போது ராகேல் இவ்வளவு தூரம் நேசிக்கப்பட்டு 14 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையே செலவு பண்ணியிருக்கிறான் யாக்கோபு. ஆனால் அவள் அவனுடைய கல்லறையிலே வைக்கப்படவில்லை. அவள் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கவில்லை. அந்த ஓட்டம் பாதியிலேயே முடிந்து போனது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படிதான் விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. ஆண்டவர் நமக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கிறார். தன் ரத்தத்தையே கொடுத்திருக்கிறாரு, தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. புறஜாதியாருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரே அளவில் தான் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. 2 பேருக்கும் அவர் வேலை செஞ்சிருக்கிறாரு, 2 பேருக்கும் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. ஆனால் இதுல ராகேலுடைய ஓட்டம், ஒரு சிலருடைய சபையுடைய ஓட்டம், ஒரு சில விசுவாசிகளுடைய ஓட்டம் முடிவை காணவில்லை. என்ன காரணமாக இருக்கும், அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ராகேலுக்கு இருந்த மிகப்பெரியதான ஒரு சுபாவம் என்னவென்று சொல்லி பார்க்கும்பொழுது, பிள்ளை பெறாததனாலே தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. இன்னைக்கு சபைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும்
இருக்கக்கூடாத மிக மோசமான சுபாவங்களில் ஒன்று பொறாமை. தன் சகோதரிக்கு குழந்தை பிறக்குது, தனக்கு குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது உடனடியாக இவளுக்கு என்ன வந்திருக்கணும்? நியாயமா என்ன வரணும்? துக்கம் வரணும். ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே, ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லைன்னு அவன் என்ன செய்யறான்? போய் ஜெபம் பண்றான் ஈசாக்கு. இப்போ அண்ணாளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவன் துக்கமாக இருந்தாலும் தான் இருக்கு. ஆனா இவளுக்கு இருந்தது என்ன தெரியுமா? பொறாமை. நமக்கு ஒண்ணு இல்லை, இன்னொருத்தருக்கு இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு இல்லையங்கிறத விட அவங்களுக்கு இருக்கேன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பொறாமை. பொறாமை கொள்ளக்கூடியதான ஆவிக்குரிய வாழ்க்கை, பொறாமை கொள்ளக்கூடியதான ஊழியம், பொறாமை கொள்ளக்கூடியதான சபை ஒரு நாளும் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்காது. ஆண்டவர் நம்மை விட ஒருத்தர் அதிகமா ஆசீர்வதிச்சா நீங்க சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட முடியலையா, பொறாமையாவது படம் இருங்க. இன்னைக்கு உங்களை விட உங்க அக்காவையோ தங்கச்சியோ அண்ணனையோ தம்பியையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. கீழே உள்ளவன் ஊழியத்துல மேல வரான். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் பொறாமை வருது? என் கூட இருந்தவெல்லாம் மேல போயிட்டான், என் கூட இருக்கிற நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் சொல்லி கொடுத்த ஒருத்தன் மேலே வந்திருக்கிறான் அப்படி நான் சந்தோஷப்படணும். அதான் நல்ல இருதயத்துக்கு அடையாளம். என் அக்காவுக்கு எனக்கு தான் பிள்ளை இல்லை, என் அக்காவுக்கு பிள்ளை இருக்குது, சோத்திரம், சந்தோஷம், ஆண்டவரே அவங்களுக்கு கொடுத்தீங்க, எனக்கும் கொடுங்கப்பான்னு கேட்டா வேற விஷயம். அது பொறாமை. பாருங்க, இன்னைக்கு பொறாமை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அடித்து விடும். சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? சவுலை கேவலமாய் பேசும்போது கூட, இவனா எங்களுக்கு ராஜான்னு சொல்லும்போது கூட அவன் அமைதியாக இருந்தான். அவங்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரு சிச்சுவேஷன் வருது, அன்னைக்கு அவன் ஜெயிக்கிறான். ஜெயிச்ச பிறகு கூட இருக்கவங்க சொல்றாங்க, உன்னை ராஜாவான்னு கேட்டவங்க எல்லாம் அடிச்சு நீ கொன்னுடுவோன்னு. அவன் சொல்றான், இன்று கர்த்தர் ரட்சிப்பை உண்டு பண்ணினால் இன்று எந்த விதமான கொலை நடக்கக்கூடாதுங்கிறான். அப்படி இருக்கும்போது அதே சவுல் தனக்கு எதிராக ஒரு மனுஷனை, ஒரு சின்ன பையனை ஜனங்கள் பாராட்டின போது அவனுக்குள்ளே வந்ததான மிக முக்கியமான காரியம் பொறாமை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000. அப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பொறாமை வந்துருச்சு. அந்த பொறாமை தான் சவுளுடைய வீழ்ச்சிக்கு காரணம். சவுளுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். அங்க ஆரம்பிச்ச பொறாமை கடைசியில அவன் வாழ்ல நாண்டு கொண்டு சாகிற வரைக்கும் போச்சு. என்ன செஞ்சிருக்கலாம் சவுல் தெரியுமா? நான் சொன்ன மாதிரியே என்னுடைய ஆசியில பாதிய, என் நாட்டில் பாதிய என் மகளை அவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து அவனையும் ஒரு ராஜாவாக்கி அழகு பார்த்து அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம், யோனத்தான் எனக்கு அப்புறம் இருப்பான், நீ அவனுக்கு உதவியா இருந்தா தாவீது மாட்டேன் சொல்லியிருக்க போறான். தாவீதுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமே கிடையாது. அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருந்தான். சவுல் ராஜ்யபாரம் முடிக்கிற வரைக்கும் அவன் ராஜாவாகல பாருங்க. அவன் சவுல் மேல கையே போடல பாருங்க. அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன். ஆனால் நடந்தது என்ன? தாவீது மேல சவுலுக்கு பயங்கரமான பொறாமை. அவனை எப்படியாவது கொண்டுறணும், எப்படியாவது அழிச்சிடணும். இங்க ராகேலுக்கு இருந்தது அதுதான். போய் யாக்கோபு கிட்ட சண்டை போடுறான், எனக்கு பிள்ளை கொடும். அவன் சொல்றான், கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்காம ஒரு காரியத்தை கொடுங்க நீங்க கேட்கும் போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதுதான். ஒருத்தருக்கு 5 வகையான ஊழியம், 5 வகையான ஊழியத்திலையும் 5 பேருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா 5 வகையில அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்திருப்பாரு. அவங்களுக்கு அது கிரியை செய்து எனக்கு கிரியை செய்யலையே, இதுல என்ன இருக்கு? ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரியதான ஊழியர் பிரசங்கம் பண்ணதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன் அந்த வீடியோவை. அதுல அவர் சொல்லுவார், என்னுடைய மீட்டிங்க்கு கிரௌட் வருது அப்படின்னு உடனே எதிரில் இருக்கிறவங்களுக்கு போறாம உடனே எங்க மீட்டிங்கு கிரௌட் வருதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அவர் எத்தனை லைட் போட்டாரு? அவரு 100 லைட் போட்டாரு, எனக்கு 200 லைட் போடு. அவர் ஸ்டேஜ் என்ன சைஸ் போட்டாரு? 10க்கு 10, எனக்கு 10க்கு 15 போடு. ஏன்? நான் அவரோட பெரிய ஊழியக்காரன் காட்டணும். பொறாம. அடுத்த ஊழியர் மேல பொறாம, அடுத்த விசுவாசி மேல பொறாம, அடுத்த சபை மேல பொறாம. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு ராஜ்யாவுக்கு தானே வேலை செய்யறோம், ஒரு ராஜ்யபாரம் தானே. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, உங்க கால் மாதிரியே கை இருந்தா ஓகேவா? காலுடைய நீளத்துக்கும் கையுடைய நீளத்துக்கும், கை இந்த ஷேப்ல இருக்கும், கால் அந்த ஷேப்ல இருக்கணும். இல்ல இல்ல எனக்கு கை 4 கை இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா வருமா? மிருகமா மாறிடுவோம். மிருகமே முன்னங்காலம் பின்னங்காலம் வேற வேற தான். அப்ப ஆண்டவர் ஊழியத்தை அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. நாம எல்லாம் இணைந்து செய்வதற்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஊழியரை பார்த்தோ, விசுவாசியை பார்த்தோ, சக விசுவாசியை பார்த்தோ, நான் இன்னும் சொல்றேன், ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாலும் அவங்கள பார்த்து கூட பொறாமப்படாதீங்க. உங்க ஆபீஸ்ல ஒருவேளை உங்களை விட கீழே இருக்கிறவங்க மேல வராங்களா? கர்த்தர் உயர்த்துறாரா? அப்படியே அமைதியா இருங்க. கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை அடக்கி வச்சிருப்பாரு. ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்மளை அடக்கி தான் வச்சிருப்பாரு. நமக்கு தேவையானதை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அநீதி உள்ள தேவனே கிடையாதுங்க. ஆனா நமக்காக ஒரு காலம் வச்சிருப்பாரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும். அவர் உண்மையாய் ஊழியம் செய்ததான ஒரு மனுஷன். அவர் ஊழியம் செய்த காலத்தில் அவர் கர்த்தருக்கு உண்மையாய் செய்தனால அவர் எந்த கடனும் வாங்க மாட்டார். அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அவரோடு கூட இணைந்து அவருடைய நண்பர் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் எல்லாவற்றையும் உடனடியாக இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி தன்னுடைய ஊழியத்தை நல்லா கம்பீரமா காட்டணும்னு நினைக்கக்கூடியதான ஒரு மனுஷன். கார் வாங்குவாரு, எல்லாம் வாங்குவார். இந்த மனுஷன் வீட்டில் ஒண்ணுமே இருக்காது. அப்போ அவருடைய மனைவி அவரை பார்த்து, உங்க ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே கிடையாது, உங்க ஊழியத்தை கர்த்தர் கைவிட்டுட்டார். ஏன்? அவர் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, அதனால தான் கார் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியர் சொல்வாரு, எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல பாஸ்டர், எப்படி இவங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. ஊழியம் என்பது என்ன? அடுத்தவங்களை பார்த்து அந்த மாதிரி வளர்றது கிடையாது, அவங்கள பார்த்து வளரணும் கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை சொல்லுவாங்க, பாரு அவன் எப்படி மார்க் எடுக்கிறான், நீ ஏன் எடுக்கல? அவனுடைய கெப்பாசிட்டிக்கு அவன் மார்க் எடுக்கிறான், இவன் கெப்பாசிட்டிக்கு இவன் மார்க் எடுக்கிறான். அவ்வளவுதான். யாரால என்ன முடியுமோ அதான் படிக்க வைக்கிறோம், சொல்லி கொடுக்குறோம், என்ன வருமோ அவ்வளவுதான். ஆனா வர்றது அவ்வளவுதான் வரும். அதை விட்டுட்டு அந்த மாதிரி எடு, இந்த மாதிரி எடு. எல்லாரும் பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஆயிட முடியுமா? அத்தனை பேருமே தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிட முடியுமா? இல்ல அத்தனை பேருமே ஊழியத்திலுமே சொல்றேன், எல்லாருமே பவுல் ஆயிட முடியுமா? எல்லாருமே மோசே ஆயிட முடியுமா?
கர்த்தர் யாருக்கு என்ன வைத்தாரோ அந்த ஓட்டத்தில் ஓடி கடைசி வரைக்கும் முடிக்கணும். பொறாமை கொள்ளாதீங்க. அடுத்த ஊழியத்தை பார்த்து ஏங்காதீங்க. அவர் இப்படி வந்துட்டாரு, நானும் வந்துடணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான். ஃபாதர் பெர்க்மன்ஸ் இத்தனை 40 வால்யூம் போட்டு அவர் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு. உடனே இன்னைக்கு வரவங்க என்ன ஃபாதர் பெர்க்மன்ஸ் மாதிரி ஆகணும். என்ன ஆகணும்? உடனடியாக போட்டு சீடியை போட்டு அப்படியே பாட்டை போட்டு உடனே யூடியூப்ல ஏத்தி அவர் இத்தனை வருஷம் அவர் அனுபவத்தில் அவர் பட்ட பாடுகள் எல்லாத்தையும் 4 வருஷத்துல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. முடியுமா? முடியாது. எல்லாருமே ஃபாதர் பெர்க்மன்ஸா மாற முடியாது. எல்லாரும் சால நவரோஜியா மாற முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு. அவங்க ஓட்டத்தை அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. சால நவரோஜியமா அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வச்சிருக்கிற ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கணும். எல்லாருமே பவுலா மாற முடியாது. எல்லாருமே மோசேவே மாற முடியாது. முதல்ல ஊழியத்தை அடுத்த ஊழியத்தை கம்பேர் பண்றதை நிறுத்துங்க. ராகேலுடைய வாழ்க்கையில மிகப்பெரியதான தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? கம்பாரிசன். தன் அக்காவின் மேல் பொறாமை. அதனுடைய வீழ்ச்சி எங்க வந்துச்சு தெரியுமா? அவளுக்கு உடனடியாக அந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? ஷார்ட் கட் ஒன்று எடுக்கிறாங்க. கர்த்தர் பிள்ளையை அடைச்சு வச்சிருக்காரு. இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும்? நேரா போய் ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கணும். ஏன் ரெபேக்காள் ஆண்டவர்ட்ட தான் கேட்டாங்க. சாராள் 89 வயசு வரைக்கும் பொறுமையா இருக்கிறாங்க. ஆண்டவர் குழந்தை கொடுக்குற 89 வரைக்கும் பொறுமையா இருக்கிறாங்க. அந்த அம்மா நடுவில் ஒரு செஞ்ச தப்பு ஆகார் விஷயத்துல. இப்ப அதாவது ஒரு பாடம் இருக்குது. இப்ப இந்த அம்மா அதே தப்பை செய்து ஆகார் அந்த அம்மா கூட்டம் வந்த மாதிரி இந்த அம்மா என்ன செய்து? என் வேலைக்காரி. அந்த குழந்தை எந்த குழந்தை தெரியுமா? அந்த வேலைக்காரி குழந்தை பேர் தெரியுமா? தான் கோத்திரம் பிறக்குது. அந்த ராகேல் லூப் லைன் எடுத்தது, ஷார்ட்கட். கர்த்தர்கிட்ட போகாம இந்த அம்மா போனது யார்கிட்ட? வேலைக்காரி மூலமா போனது. அதான் சொல்வேன், எப்பவுமே கர்த்தர் கொடுக்காம ஷார்ட்கட்ல எதை வாங்க நினைச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சாபம் இருக்கும். சாபம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? தான் கோத்திரம் தான் கடைசியா 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது வசனத்துல வாசிச்சு பாருங்க. தான் கோத்திரம் தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி குதுங்காலை நசுக்குவான். ஆன்டி கிரைஸ்டோடைய ஒரு வம்சாவளியா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெள்ளை கலர் குதிரையில கடைசி காலத்துல வரப்போறது இயேசு கிறிஸ்து தான். குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி குதுங்காலை கடிக்கக்கூடியதான வழியில் கிடக்கும் விரியன் இருக்கு. பிசாசுடைய கோத்திரமா மாறிடுச்சு. எங்க உண்மைதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் 8 வசனங்கள் வெளிப்பத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க. தான் கோத்திரமே இருக்காது. அந்த கோத்திரம் பிசாசின் கோத்திரமா மாறிடுச்சு. ஆன்டி கிரைஸ்டோட கோத்திரமா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கோத்திரம் எதனால வந்தது? பொறாமையினால் வந்தது. எந்த பொறாமை? தேவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறார் சிங்காசனத்தின் மேல. நானும் அவரை மாதிரி ஆகணும்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சுல்ல. அவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னால, அவனை பிடிச்சி கீழே தள்ளினார்ல. அவனுடைய பையன் தான் ஆன்டி கிரைஸ்ட். அந்த ஆன்டி கிரைஸ்ட் எந்த கோத்திரத்துல வரான்? லேயால் மாதிரி ஆகணும்னு நினைச்ச ராகேலுடைய கோத்திரத்துல வரான். பொறாமையில ஒரு ஊழியத்தை பண்ணா இப்படிதான் நடக்கும். பொறாமையில இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா இப்படிதான் நடக்கும். எங்க அக்கா வீடு வாங்கிட்டாங்க, நானும் வீடு வாங்கணும். என் தங்கச்சி பெரிய வீடு கட்டிட்டு அவளை விட ஒரு படி மேல வீடு கட்டணும். எங்க அண்ணன் ஒரு பெரிய ஆபீசர் ஆயிட்டாரு, அதை விட பெரிய லெவல்ல லஞ்சம் கொடுத்து குறுக்கு வழியில மேல போறது. அவங்க உண்மையா கர்த்தர் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாரு, உடனே கடனை உடனே வாங்கி அதை விட பெரிய வீடா கட்டணும். கட்டுங்க. கடைசியில் கடன் அடக்க முடியாம வீடு ஏலத்துல போகுது. ஏன்? பொறாம. அவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும். ஷார்ட் கட்ல போன சாபம் வந்து நிக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அதான் சாபம். ராகேலுடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சு? சாபம் வந்து நின்னுச்சு. தான் கோத்திரம் வந்து பிறந்துச்சு. அதான் சொல்றேன், கர்த்தர் ஒன்று கொடுக்குற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஷார்ட் கட் எடுக்காதீங்க. ஊழியத்துல கூட சொல்றேன், கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் பொறுமையா இருங்க. 10 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும். இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன அர்ஜென்ட்டா ஓடி முடிச்சு என்ன பண்ண போறோம்? கர்த்தர் நமக்கு நியமிச்ச நாள் வரைக்கும் 10 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், இருக்கட்டுமே. ஆண்டவரா உயர்த்துற வரைக்கும் பொறுமையா இருப்போமே. ஒரு ஊழியர் சொன்னாரா, கேள்விப்பட்டது, ஊழியத்துக்கு வந்த 2 வருஷத்துக்குள்ள செட்டில் ஆயிரணும்பா, அதுதான் சரியான ஊழியம். யார் சொன்னது? ஆபிரகாம் செட்டில் ஆகிறதுக்கு 100 வயசு ஆச்சு. 99 வயசு வருஷம் தான் அவருக்கு 100 வயசுல தான் ஈசாக்கே பிறகுறான். யாக்கோபு எப்ப செட்டில் ஆனாரு? ஈசாக்கு எப்ப செட்டில் ஆனாரு? பவுல் செட்டிலே ஆகல. இன்னும் சொல்ல போனா எபிரேயர் 11 சொல்லுது, பூமியில நமக்கு செட்டில்மெண்டே கிடையாதுன்னு சொல்லுது. இன்னைக்கு எல்லாருடைய மென்டாலிட்டி அதான் இருக்கு. அவரை மாதிரி செட்டில் ஆயிரணும், இவரை மாதிரி செட்டில் ஆயிரணும், அவரை மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணணும், இவரை மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணணும். அவங்கள மாதிரி நம்ம வரணுங்கிற ஆசை வேற. அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. இந்த லெவலுக்காக நான் வரணுங்க, அது ஆசை வேற. பொறாம வரக்கூடாது. பொறாம என்ன ஆயிரும் தெரியுமா? ராகேலுக்கு வந்த மாதிரி வந்துடும். பொறாமை கொள்ளுகிற சபை. உங்க ஏரியாவில் ஒரு சபை நல்லா வளருதா? சோத்திரம் பண்ண கத்துக்கோங்க முதல்ல. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உடனே என்ன நினைக்கிறது தெரியுமா? இன்னைக்கு வந்தவன் வளர்றாயா, அவன் என்ன பண்றானா, எல்லாருக்கிட்டையும் அடிச்சு ஆத்துமாக்களை கொண்டு வந்து போட்டுக்கிறான். எல்லா சபையிலிருந்து கொண்டு வந்து இங்க ஆத்துமாக்களை போட்டுக்கிறான். அதான் சபை வளருது. அதுக்கு ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. ஏங்க, நம்முடைய ஒரு நிலத்துல நாம வேலை பார்க்குற அதே நிலத்துல கூட அவரும் வேலை பார்க்கறாரு. அவர் வேலை பார்க்குற பக்கம் நல்லா விளையுதுன்னா சந்தோஷம் தானே படணும். ஒரே நிலம் தானே, ஒரே இயேசு கிறிஸ்து தானே, அவருக்கு தானே, ஒரு எஜமானிக்கு தானே வேலை செய்யறோம். ஒரு ஊழியம் வளர்ந்தா ஏன் பொறாம வருது? சந்தோஷம் தானே வரணும். தங்கத்துல உதவி ஊழியனா இருந்தவன் போய் சபை வச்சுட்டா கொஞ்சம் மேல வரானா, ஒரு சிலருக்குலாம் பொறாம. அதுக்குள்ள வளர்றானா, நான் பார்த்து வளர்ந்தவன் அதுக்குள்ளே வளர்ந்து, ஏன் வளரட்டுமே, சந்தோஷப்படுங்க. லூப் லைன் யோசிக்காதீங்க. இன்னைக்கு லூப் லைனை யோசிச்ச ராகேலுடைய நிலைமை என்ன தெரியுமா? தான் கோத்திரம் பிறக்குது. ஆனா ஒண்ணு தெரியுமா, கர்த்தர் ராகேலை நினைத்தருளி ஒரு குழந்தை கொடுக்கிறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுது? வேலைக்காரியா கொடுக்குது. எனக்கு குழந்தை இல்லை, நீ வேலைக்காரி குழந்தை கொடு, வேலைக்காரி குழந்தை கொடு. ஆனா இந்த அம்மாவை கர்த்தர் ஒரு காலத்துல நினைக்கிறாரு, இவ்வளவு ஆசைப்படுறாரு, இவளுக்கு நம்ம ஒரு குழந்தைய கொடுப்போம். யாரை கொடுத்தாரு தெரியுமா? யோசேப்பை கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக எல்லாத்திலையும் பாருங்க, யோசேப்பு கனித்தரும் செடி. அதுதான் சொல்றேன், நீ அவசரப்பட்டு வாங்கினது தான், கர்த்தரா கொடுத்தது யோசேப்பு.
நீ பொறுமையா இருந்தா கர்த்தர் உனக்கு யோசேப்பை கொடுப்பார். நீ காத்துரு, தேவ சமூகத்தில் காத்துரு. போய் அப்படியே உடனே அப்படி பண்றது இப்படி பண்றது. ஒரு விசுவாச தம்பதியார், அந்த தங்கச்சி விதமா எழுதி இருந்துச்சு. கேட்க மனசு ஒட்டஞ்சே போச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு அந்த அந்த சகோதரிக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அந்த சகோதரிக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர்னு சொல்லி அந்த கருமுட்டையை உருவாக்குறதுக்குன்னு சொல்லி அவ உடம்புல ஒரு நாளைக்கு 10 ஊசி 12 ஊசி குத்துறதாமா. அவ வலி தாங்க முடியாம ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு போன் பண்றா. அண்ணா என்னால தாங்க முடியலண்ணா, ஒரு நாளைக்கு 12 ஊசி குத்துறாங்கண்ணா. நான் சொல்றேன் கர்த்தர் கொடுப்பாருன்னு. இல்ல ஒண்ணு குழந்தை இந்த வருஷம் பிறக்கணும், இல்லைன்னா உன்னை டைவர்ஸ் பண்ணுவேன். கிறிஸ்தவன் சொல்ற வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்க. கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்காம நீ நடுவுல போய் இந்த மாதிரி காரியத்தை டைவர்ஸ் எல்லாம் ஏதாவது பண்ண உன் ஓட்ட முடியாது. நீ நடுவிலேயே செத்து போவ. அதான் உண்மை. ராகேல் நடுவிலே மரணம் அடைந்தாள். நீ உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவர். அப்புறம் எதுக்கு சர்ச்சில் கல்யாணம் பண்றீங்க? எதுக்கு விசுவாச பிரமாணம் கொடுக்குறீங்க? சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சொல்லி எதுக்கு சொல்றீங்க? ஒரு குழந்தை இல்லைன்னா என்ன? சரி, குழந்தையே இல்லைன்னா என்ன? இப்ப எத்தனை ஊழியர்களுக்கு குழந்தை இல்லை தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறாங்க. எத்தனையோ ராஜாக்களுக்கு குழந்தை இல்ல, சந்தோஷமா தானே இருக்கிறாங்க. என்ன இப்ப ஆபிரகாமுக்கு 25 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு, 20 வருஷம் கழிச்சு ஈசாக்கு குழந்தை பிறந்துச்சு. ஏன் பைபிள்ல படிக்கிறீங்க தானே, எல்லாம் தெரியும் தானே. ஏன் போய் அந்த பிள்ளை இவ்வளவு வேதனைப்படுத்தி அந்த மகளை மனைவியை போட்டு கஷ்டப்படுத்தி டைவர்ஸ் பண்ண போறேன், விரட்ட போறேன்? நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் கணக்கு தீர்க்கிற தேவன். கர்த்தர் வச்சிருக்கிறார் கணக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாது. அதுவும் கிறிஸ்தவத்துல கூடவே கூடாது. கர்த்தர் கொடுத்தா தோத்திரம், கர்த்தர் கொடுக்காவிட்டாலும் தோத்திரம். இன்னைக்கு கொடுத்தா சோத்திரம், 10 வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் சோத்திரம். உனக்கு என்ன நியமித்ததோ அதை கண்டிப்பாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து அருள்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவங்கள பார்த்து அண்ணனுக்கு குழந்தை 2 குழந்தை இருக்கு, தங்கச்சிக்கு 3 குழந்தை இருக்கு, எனக்கு மட்டும் குழந்தை இல்லை, எல்லாம் இவளால தான் சொல்லி விரட்டி விடுறது. ஸ்டாப். இதை மட்டும் நிறுத்துங்க. அதே மாதிரி ஊழியத்தின் பாதையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மற்றவங்களை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்க, யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, we are uncomparable. கர்த்தர் நம்மளை அப்படிதான் உண்டாக்கி வச்சிருக்காரு. நமக்கு நம்ம தான் ஒரே டிசைன், இன்னொரு டிசைன் கிடையாது. இந்த புடவை கடையெல்லாம் சொல்லுவாங்க டிசைனர் சாரீஸ்பாங்க. அதுனா என்னன்னா அது ஒன்று தான் வருமா, இல்லை 2 தான் வருமா, அதுக்கு மேலே வரவே வராது. உலகத்திலேயே அந்த மாடல் இருக்காதாமா, அதுக்கு பேர் டிசைனர் சாரி. நாம அந்த மாதிரி தான், நாமெல்லாம் டிசைனர்ஸ். ஆண்டவர் நம்மளை ஒன்று தான் படைச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஒரு யோசுவா தான், ஒரு யாக்கோபு தான், ஒரு மோசே தான், இன்னொரு மோசே வரமாட்டார், ஒரு மோசே தான். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நிறைய இருக்கிறாங்க. ஒரு யோசேப் இருக்கிறாரு, ஒரு பவுல் இருக்கிறாரு, ஒரு பேதுரு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி டிசைன் நிறைய டிசைன் இருக்கு. ஆனா ஒரு டிசைன். அந்த மாதிரி தான் நீங்களும் நானும். நம்ம பிரத்யேகமா செய்யப்பட்டவங்க. நமக்கு தேவைகளை பரலோகம் சந்திக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. மற்றவங்களை பார்த்து பொறாம கொள்ளாதீங்க, மற்றவங்களை பார்த்துட்டு ஏக்கம் கொள்ளாதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் கொடுங்கப்பான்னு கேளுங்க. இரக்கத்தின் தேவன் பாருங்க, இதே ராகேலுக்கு கர்த்தர் மனம் இறங்கினார்னு. அப்படின்னா நமக்கு ஒன்று தெரியணும், கர்த்தர் நம்மேல் என்னைக்கு இருந்தாலும் அன்புள்ள தேவன். ஒரு நாள் நமக்கு மனம் இறங்குவார். 2வது, ராகேல் கிட்ட இருந்த மிக மோசமான இன்னொரு குணம் என்ன? நான் ராகேலை குற்றப்படுத்தவில்லை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சபை அப்படி இருக்கக்கூடாது என்று தான் சொல்லுகிறேன். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு பாடம். அதாவது லேயால் போய் சேர்ந்தாங்கன்றது நமக்கு ஒரு பாசிட்டிவான பாடம். அதே நேரத்தில் ராகேல் சேரலங்கிறது நெகட்டிவான பாடம். அதையும் கத்துக்கணும். 2வது, ராகேல் இருந்த காரியங்கள் என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கொண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்துல கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தூதாயும் கனி அப்படின்னா தி பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இருக்கிறதுலே தி பெஸ்ட், சூசன் ஒன், அற்புதமான கனி. அது கொண்டு வந்து கொடுக்கிறது யாரு? முதல் பையன். இப்போ நம்ம இப்படி வச்சுப்போமா, நமக்கு ஈஸியா புரியறதுக்கு பையனுடைய முதல் மாச சம்பளம் அப்படி வச்சுக்கலாம். பையன் போய் என்ன செய்யறாரு, வயல்வெளியில தி பெஸ்ட் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இந்த அம்மா கிட்ட நம்ம இந்த காலத்துல பசங்க சம்பாரிச்சு கொண்டு வந்து பெஸ்ட் கொடுக்குற மாதிரி கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அந்த ஸ்மெல், அது சொல்லுது நல்ல ஸ்மெல் இருக்குமா அது. ஏன்னா உன்னத பாட்டு 7ல் இந்த தூதாயும் கனிகளை குறித்து சொல்லும் போது நல்ல ஸ்மெல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்ல ஸ்மெல், பார்க்கறதுக்கு அழகு, தி பெஸ்ட் ஃப்ரூட் இப்ப கையில் இருக்கு. இதை கிருந்த உடனே ராகேல் போய் கேட்கறாங்க, எனக்கு இது அந்த கனியில கொஞ்சம் தா. அந்த அம்மா சொல்றாங்க, நீ என் கணவரையும் எடுத்துக்கிட்ட, இப்போ என் கனியும் கேட்கறேன், என்ன நியாயம்? இப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு கனி வேணும், நீ என் கணவன் எடுத்துக்கொன்றான். என்ன ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு சபை எதை விரும்புகிறது? உலகத்துல எவ்வளவோ பெஸ்டான காரியங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. உலகத்துல தி பெஸ்ட் இருக்கு. அந்த பெஸ்டுக்காக எதை இழக்கிறோம் என்பதுதான் முக்கியம். காசு கொடுத்து பெஸ்ட் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா இயேசுவை கொடுத்து பெஸ்ட் வாங்கக்கூடாது, ஊழியத்தை கொடுத்து பெஸ்ட் வாங்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையை அடமான வச்சு பெஸ்ட் வாங்கக்கூடாது. இன்னைக்கு எது உனக்கு முக்கியம்? உலகத்தில் உள்ளது தி பெஸ்ட் முக்கியமா, இயேசு முக்கியமா? இன்னைக்கு இந்த இடத்துல தான் சபை தடுமாறிக்கிட்டு இருக்குது. சபை தடுமாறுது. உபதேசத்தை விட்டு விட்டு, கர்த்தர் சொல்லுகிற கற்பனைகளை விட்டு விட்டு,
கை கொள்ள வேண்டிய காரியங்களை விட்டு விட்டு உலகத்தை விலை கொடுக்கிறது. உலக பிரகாரமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்களை வித்து சித்திரம் வாங்கினான்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணை பிடுங்கி கொடுத்து அதுக்கு ஒரு விலையை வாங்கி ஒரு பெயிண்டிங்ஸ் வாங்கினானா. பெயிண்டிங்ஸ் வாங்கி மாட்டியாச்சு, இப்ப யார் பாக்குறது? அதை கண்டு போச்சே. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஊழியத்துக்காக இழக்கிறோம்னு சொல்லி ஊழியத்தையே இழந்து ஊழியம் பண்றவங்களா இருக்கிறாங்க. இது எப்படிங்க ஊழியத்தை இழந்து ஊழியம் பண்றது? நான் பைபிள்ல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, அப்ப நமக்கு ஈஸியா புரியும். மோசையை பார்த்து கண்மலைய பார்த்து பேசுன்னு சொல்றாரு. இப்ப இவரு ஊழியம் பண்றாரு. என்ன ஊழியம்? ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், ஜனங்களை போஷிக்கணும், ஆடு மாடுகளை போஷிக்கணும். இப்ப இவரை அடிக்கிறார். அடிச்ச உடனே தண்ணி வருது, குடிக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா நடந்தது என்ன? மோசேயினுடைய ஊழியம் ஃபெயிலியர். இப்ப ஊழியம் நடந்துச்சு, ஜனங்களும் பிரயோஜனப்பட்டாச்சு, மீட்டிங் சக்சஸ், ஆனா ஊழியக்காரர் ஃபெயிலியருங்க. இதுதான் நடக்கும். புதிய ஏற்பாட்டிலும் இதுக்கான ஒரு காரியம் இருக்கு. புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் சொல்றாரு, ஓடி வந்து சொல்றாங்க, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உங்களுடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தணும் அல்லவா. ஆண்டவர் சொல்ற உங்களை அறியேன். அப்பனா என்ன அர்த்தம்? மினிஸ்ட்ரி பண்ணிருக்காங்க, தேவ சித்தத்தின்படி மினிஸ்ட்ரி பண்ணல. அப்பனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? தங்கள் சுய சித்தத்துக்காக மினிஸ்ட்ரி அடமானம் வச்சவங்க. மினிஸ்ட்ரி பண்ணணும், எப்படியாவது ஊழியம் செய்யணும். ஒரு ஊழியர் விதமாய் பிரசங்கம் பண்ணினார். நான் அப்போ உட்காந்து விசுவாசியை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் வேலை செஞ்ச நாட்டில் அவர் வந்திருந்தார், கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்தார். கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்த இடத்துல அவர் இப்படி பிரசங்கம் பண்ணார், நான் தேவனுக்காக 15 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன். இந்த 15 வருஷத்துல, அப்போ நான் சொல்றது 2003-04 சொல்றேன், நான் இந்த 15 வருஷத்துல பண்ண ஊழியத்தினுடைய விளைவாக 2.5 லட்சம் தான் கடன் இருக்குது. இதுதான் என்னோட ஊழியம். கடன் வாங்கி கர்த்தருக்கு ஊழியம் பண்ண என் மனசுல அன்னைக்கு தோணுது, இந்த கடனை வாங்க சொன்னது யார்? ஊழியத்துக்காக உங்களை கடன் யார் வாங்க சொன்னது? கடன் வாங்கி ஒரு மினிஸ்ட்ரி செய்ய சொன்னது யார்? ஒரு மனிதர் எனக்கு தெரியும், ரோட்ல டிஃபன் போட்டுக்கிட்டு இருந்தாரு, தள்ளு வண்டியில டிஃபன் போட்டுக்கிட்டு இருந்தார். அவரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நல்ல ஆவிக்குரிய மனுஷன், புறஜாதி மார்க்கத்தில் வந்து தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தார். நாங்கள் அப்போ அவரை டெய்லி சந்திப்போம். அப்போ அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து நல்லா வளர்ந்து ஒரு சின்ன ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார். வித்தின் 3 to 4 years. திடீர்னு ஒரு நாள் எங்ககிட்ட சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஊழியரை சொல்லி அவருடைய ஊழியம் சென்னையில் நடக்குது, அந்த ஊழியத்துக்காக 1 லட்சம் ரூபாய், நான் சொல்றது 1995-90 அந்த காலகட்டத்தில் சொல்றேன், 2000க்குள்ள 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 3 வட்டி தான், ஆனாலும் பரவாயில்ல மினிஸ்ட்ரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னார். தெரியுமா, இன்னைக்கு அந்த ஹோட்டல் இல்லை, அந்த ஹோட்டல் அவர் இல்லை. நான் ஊழியத்துக்கு தானே கொடுத்தேன். ஊழியத்துக்கு கொடுத்தீங்க சரி, யார் கடன் வாங்கி கொடுக்க சொன்னது? அது கர்த்தருடைய ப்ரொசீஜர் கிடையாது. அப்படி கொடுக்காதீங்க, கடன் வாங்கி கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. 2 வெள்ளி பணம் இருக்கா, 2 காசு இருக்கா, 2 ரூபாய் இருக்கா, 20 ரூபாய் இருக்கா, அதை கொடுங்க. தட்ஸ் எனஃப். கடன் வாங்கி பெருமைக்கு 200 ரூபாய் கொடுக்காதீங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஊழியத்தை இழந்து ஊழியம் செய்யறது, ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றது. அப்படியே எல்லாருக்கும் எதிராக நல்லா படோடமா தெரியணும். அப்படியே சபையில கேட்பாங்க, யார் யார் எவ்வளவு எவ்வளவு தரீங்க, அதுவே தப்பு. எல்லாரும் எதிரிலும் எழுப்பி இது வேற கேட்கறது, யார் யாரெல்லாம் ஊழியத்துக்கு எவ்வளவு தரீங்க, இந்த மினிஸ்ட்ரிக்கு போக போறோம் 1000 ரூபாய் கொடுக்குறவங்க எத்தனை பேர்? இது ஒரு அபத்தம் சபையில. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு குரூப் எல்லாரும் எதிரிலும் பெருமையா, நான் 10,000 ரூபாய் தரேன். இதுல வேற மைக்கில் அனௌன்ஸ் பண்றது, இந்த குடும்பத்தார் 10,000 தராங்க. அந்த 10,000 தரும்போதே உன்னுடைய காரியம் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய பலன் நீ அடைந்து தீர்ந்தாயிற்று. அது மட்டும் இல்ல, அந்த 10,000 எப்படி கொடுப்பாங்க? 10 வட்டிக்கு வாங்கி, 5 வட்டிக்கு வாங்கி. நான் சொல்லிட்டேன், பெருமை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வாழ்க்கையில நான் வாழும்போது இயேசுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் இயேசுவை மட்டும் இழக்கவே கூடாது. இப்போ லேயாளுக்கும் ராகேலுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த அம்மா மணவாளனுக்காக தன் மகன் கொடுத்த பெஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு போய் கொடுக்குது. எதுக்காக? மணவாளனுக்காக. இப்ப இந்த அம்மா என்ன செய்யுது? தன் மணவாளனை அந்த பெஸ்ட் ஃப்ரூட்டுக்காக கொடுக்குது. இதுல எந்த சபை பரலோகத்துக்கு போகும்? எது காணான ஓடி முடிக்கும்? தேவனுக்கு என்று இழக்கிறவன் போவானா? தேவனை இழந்து எதையாவது பெற்றுக்கொள்றவங்க போவாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44-45 வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதா? முத்துக்கு சமானமாக இருக்கிறது, புதையலுக்கு சமானமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விற்று ஒரு வியாபாரி அதை வாங்கினானா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு பரலோக ராஜ்யத்தை வாங்கினானா. இன்னைக்கு எதை வித்து வாங்கிட்டு இருக்கிறோம்? நாம இன்னைக்கு இயேசுவை வித்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறோம். இயேசு இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு தெரியுமா? ப்ராடக்டா மாறிட்டாரு, செல்லிங் ப்ராடக்ட். இன்னைக்கு அதான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு பிசினஸ் மைண்ட் இல்லாம கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரிஸ் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. பிசினஸ் மைண்ட் இல்லாம சம்பாதிக்கிற நோக்கம், இயேசுவை விற்கணும். இயேசு சேல்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவை சேல்ஸ் பண்ணி நீ சம்பாதிச்சினா தூதாயும் நற்கனி உனக்கு இங்கே கிடைக்கும். பெஸ்ட் கிடைக்கும். பெஸ்ட் அந்த சம்பாதியத்துல பெஸ்ட் கார் வாங்குவ, நீ அந்த சம்பாதியத்துல பெஸ்ட் வாழ்க்கை வாழ்வ. ஆனா ஓட்ட முடியாது, நடுவுல செத்து போவ. ராகேலுடைய ஓட்டம் நடுவுல செத்து போச்சு. ஒரு பெரிய மனுஷன் எல்லா ஊழியக்காரனுடைய சீடியையும் காப்பி பண்ணி விற்பார் அவரு. அதுல அவருக்கு பெருமை வேற. காப்பி பண்ணி வித்து
அதுல அவர் சொல்வாரு, காப்பி ரைட்ஸே வாங்க மாட்டார், வித்து சீடி போட்டுருவாரு. போய் அதுல ஒரு வீடு வீடெல்லாம் வாசல்லாம் கட்டிட்டாரு. அதுல ஒரு பெருமை அவருக்கு. அதுல அவர் சொல்வாரு, ஊழியக்காரங்க போனா அவங்க வீட்டுல கொண்டு போய் தங்க வைப்பாரு. அவங்ககிட்டயே சொல்வாரு, இது அவர் சீடியில வாங்கினது, இது இவர் சீடி வித்தோம். முடிவு கொடுமை, பிள்ளைகளுடைய முடிவு கொடுமை. பணத்துக்காக இயேசுவை வியாபாரம் பண்ணோம், தொலைஞ்சோம். இயேசுக்காக நீ எதை வேணாலும் இழக்கலாம். இன்னைக்கு இயேசு தான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு என்னாச்சு, இந்த அம்மா மணவாளனை விட்டுட்டாங்க, மணவாளனை கொடுத்துட்டாங்க. கர்த்தர் லேயாளை நினைத்தருளினார். அதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஊழியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு போயிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்தா நீ அப்படி ஆயிரலாம், இப்படி ஆயிரலாம். இப்படி நீங்க பைபிள் வசனம்லாம் பேசினா மேல வர முடியாது, பரிசுத்தம் பேசினாலும் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அப்படிலாம் பண்ணா வர முடியாதுங்க. கொஞ்சம் நீங்க நெளிவு சுழிவா போனா தான் வர முடியும். நீங்க நெளிவு சுழிவா போகாதீங்க. நான் சொல்றேன், போகாதீங்க. இங்க இருக்கிறவன் உங்களை உயர்த்ததை விட கர்த்தர் உங்களை அற்புதமாய் உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வெளிநாட்டில் வேலைக்கு சேர்ந்த போது அங்கே அவங்க கேட்டதான மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சண்டே வேலைக்கு வரணும். எனக்கு சண்டே தான் ஆராதனை, அதனால சண்டேக்கு இம்பார்ட்டன்ஸ். ஒருவேளை வேற நாள் ஆராதனை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். ஆனா அங்கே சண்டே தான் ஆராதனை. நான் சொன்னேன், இல்லை எனக்கு சண்டே லீவ் வேணும். எனக்கு இத்தனைக்கும் வேலை அப்பதான் கிடைச்சிருக்கு, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறாங்க. அப்போ அவர் கேட்டாரு, இல்லை இங்க சண்டே நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாரி என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படி என்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சண்டேல என்ன அப்படின்னாரு. ஏன்னா அங்க இருக்கவங்களாம் சண்டே வீக்கெண்ட்ஸ் அவங்க வேற விதமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவர் அப்படி நினைச்சுக்கிட்டார். சண்டே என்ன உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு சர்ச்சுக்கு போகணும் சார். நான் சண்டே ஆனால் சர்ச் போற ஆளு, நான் சர்ச்சுக்கு போகணும். ஒரு 2 நிமிஷம் என்ன அப்படியே பார்த்தாரு. சரி லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் சொன்னாரு, வேற எந்த காரணம் சொல்லி இருந்தாலும் நான் உங்களை வேலையை எடுத்து வைக்கிருப்பேன். நீங்க சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னதுனால சரி கடவுளை தானே தெரியுங்க, போயிட்டு வாங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்னாரு. நான் சொல்றேன், நீங்க தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுங்கள், கர்த்தர் உங்களுக்கு என்று வைராக்கியம் பாராட்டுவார். எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், தூதாயும் நற்கனி முக்கியம் கிடையாது. ஆண்டவர் முக்கியம் சொல்லி பாருங்க. இந்த தூதாயும் நற்கனியை விட தி பெஸ்ட்டை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பல நேரங்களில் நாம எதை சூஸ் பண்றோம் கர்த்தர் வெயிட் பண்ணி பார்க்கிறார். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் ஆண்டவரே எடுக்கிறீங்க, கரெக்டா அந்த தப்பை செய்யறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று வரும். இது கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். எதுக்காக? நீங்க எடுத்த தீர்மானத்தில் கரெக்டா நிக்கிறீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். நீங்க இல்ல நான் தீர்மானத்தில் தான் நிப்பேன், அதனால எனக்கு 10,000 வந்தாலும் தேவையில்லைன்னு தள்ளி பாருங்க, கர்த்தர் உங்களை இதிலேயே அதை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் சொல்ல வரேன். ராகேல்ட்ட இருந்த அடுத்த சுபாவம், ஒரு பெஸ்ட்டை பார்த்த உடனே தன் மணவாளனை விட்டு கொடுத்தல். மணவாளனை விட்டு கொடுக்கிற எந்த சபையும் பரலோகத்துக்கு போகாது. மணவாளனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. யோசித்து பாருங்க, ரூபன் கொண்டு வந்து கொடுக்குறாரு, தன் பையன் பெஸ்ட் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் தான் பையன் கொடுக்கறது, அதுவும் மூத்த பையன், முதல் பையன் கொடுக்குற அந்த காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அதுவும் தி பெஸ்ட், தூதாயும் நற்கனின்னு இருக்கு. தி சூசன் பெஸ்டாமா, அது இருக்கிறதுலயே பெஸ்ட்லயே சூஸ் பண்ண பெஸ்ட். அதாவது ஆபேல் காணிக்கை செலுத்தினார் பாருங்க, அதுக்கு ஈக்குவல் தி பெஸ்ட். அதை கொண்டு வந்து தன் அம்மாவுக்கு கொடுக்கிறாரு. தன் பையன் கொடுத்த அந்த அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தன் மணவாளனுக்காக இழக்கக்கூடியது. இது இயேசுவினுடைய சுபாவம். எல்லாவற்றையும் துறந்து எதுக்காக? இந்த ஆத்துமாக்களை மீட்பதற்காக. அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கணும் சபைக்கு, அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கணும் விசுவாசிக்கு. இழந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது. இன்னைக்கு என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சபைகள் பரலோகத்திற்கு போகாது, அது இங்கேயே தான் இருக்கும். இயேசுவை வித்து உலகத்தை சம்பாதிக்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. மூன்றாவதாக ராகேல்ட்ட இருந்த லேயாள்ட்ட இருந்த வித்தியாசம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னு சொன்னா, யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. எங்க? தன் சுய தேசத்துக்கு, அதான் கானானுக்கு புறப்படுறாரு, அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு புறப்படுறாரு. புறப்படும் போது தன் மனைவி கிட்ட சொல்றாரு, நம்ம போறோம், இந்த லாபானுடைய இதெல்லாம் இங்க விட்டுட்டு நான் எனக்கு உண்டானதை மட்டும் தான் எடுத்துட்டு போவேன். இந்த இடத்துல ரொம்ப அழகா யாக்கோபு தன் கை சுத்தத்தை பத்தி பேசுறாரு பாருங்க. 31ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். உம்முடைய பொருட்களில் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். உங்களை ஒன்று கூட நான் எடுக்கலையா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். ஆனா வசனம் சொல்லுது 31ஆம் அதிகாரத்துல 19வது வசனம், லாபான் தன் ஆடுகளை மயிர்கரிக்க போயிருந்தான். அந்த சமயத்தில் ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வசனம் சொல்லுது 32வது வசனத்துல, ராகேல் அவைகளை திருடிக் கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். இன்னைக்கு சபை உலகத்தில் உள்ளதான விக்கிரகங்களை திருடி கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியர் சொன்னாரு, ஜெகன் அந்த காலத்துல விக்கிரக வழிபாடு இருந்துச்சு சபைகளுக்குள்ள, இந்த காலத்துல இருக்குன்னு பேசுறாரு, நாங்க என்ன இந்த காலத்துல பாகால வழிபடுறோமா ஆன்னு கேட்டிருந்தார். கொஞ்சம் யோசிக்கணும். விக்கிரகம்னா விக்கிரகம் இல்ல. இவங்களே பிரசங்கத்திலே சொல்லுவாங்க, பணம் உனக்கு விக்கிரகம், பதவி உனக்கு விக்கிரகம் பேசுற ஆட்கள்லாம் இருக்காங்க. விக்கிரகம்னா என்ன? இந்த இடத்துல விக்கிரகம் எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது?
அவ திருடி கொண்டு வந்து விக்கிரகம். ஆனா 1 சாமுவேலின் புத்தகத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமானமாக இருக்கு. இன்னைக்கு விக்கிரகம், நிறைய விக்கிரகம் இருக்கு நமக்குள்ள. விக்கிரகம்னா ஆக்சுவலா என்ன தெரியுங்களா? சிலை மட்டும் கிடையாது. தேவனுக்கு பதிலாக எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் விக்கிரகம். இப்ப தேவன் வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வேற எதை வச்சாலும் அது விக்கிரகம். உதாரணமா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, இப்ப சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரம் இருக்கு, அந்த நேரத்தை நீங்க சர்ச்சுக்கு வராம டிவி பார்த்தா டிவி விக்கிரகம். சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரத்துக்கு வராம தேவனுக்கு பைபிள் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வாசிக்காம நீங்க புக்கு படிச்சீங்கன்னா அது விக்கிரகம். நீங்க சபைக்கும் வராம, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம, ஒருவேளை ஆராதனை நடக்கும்போது சொல்றேன், வராம நீங்க வேலை வேலை வேலைன்னு போனீங்கன்னா வேலை விக்கிரகம். நீங்க தேவனுக்கு பதிலாக வேற எதை கொண்டு வந்தாலும் அது விக்கிரகம் தான். இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? தன் தகப்பனுடைய விக்கிரகத்தை திருடி கொண்டு வந்தாள். நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, சபைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு கானானுக்கு புறப்படுது. நாம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தோம். ஆனா எல்லாத்தையும் விட்டோன்னு இருக்குது. எல்லாத்தையும் விட்டோமா? இன்னும் அங்க இருக்கிற பல பாரம்பரியங்களை கொண்டு வந்துட்டோம். அவங்களுக்குள்ள பல வழிபாடுகளை கொண்டாந்துட்டோம். அவங்களுக்குரிய பல காரியங்கள் இன்னும் இங்க இருக்கு, இன்னும் நமக்குள்ள இருக்கு. அந்த விக்கிரகங்களுக்கு செய்ததை இங்கேயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா பேரு மட்டும் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பண்டிகைங்கிற பேரு. இங்க பேரு மட்டும் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ பேரு இங்க. ஆனா மத்தபடி செய்யறதெல்லாம் அங்க உள்ளதுதான் இங்கேயும் மறைச்சு வச்சிருக்கிறது. இன்னைக்கு அந்த காரியங்களை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அதை கண்டுபிடிக்கிற ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அது இருக்குது. அதை ரிமூவ் பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது இவங்க என்ன செய்யறது தெரியுமா? அதை மூடி போட்டு மேல உட்காந்துக்கிறது. மூடி போட்டு மேல உட்காந்துக்கிட்டு எங்ககிட்ட அப்படி ஒண்ணு இல்லையே, என் சமையல எந்த குறையும் இல்லையே, இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐ அம் பெர்ஃபெக்ட். நீ பெர்ஃபெக்ட்னு சொல்லும் போதே தெரியணும் there is a mistake. Nobody is perfect in this world. இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்துல பெர்ஃபெக்ட்னு ஒருத்தர் கூட கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பெர்ஃபெக்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு கோபம் வருது. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, எந்த மூடியை போட்டு மேல உட்காந்துருக்கீங்கன்னு. இன்னும் உங்களுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. பொல்லாத விக்கிரகங்கள் எதெல்லாம் இருக்கு, விக்கிரகத்தின் சுபாவம் என்ன இருக்கு, முரட்டாட்டம் இருக்குதா, இன்னைக்கு என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கு, அவபக்தி இருக்கா, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாம் இருக்கு. சபைகளுக்குள்ள போட்டு, கூடாரத்துக்குள்ள போட்டு, மூடி மேல போட்டு உட்காந்துட்டு எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. we are perfect. நீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்க ஒரு சபை. லேயால புறப்பட்டு வர சொல்லும் போது லேயால் எல்லாவற்றையும் விட்டு வந்தாள். அதான் அந்த வசனம் சொல்லுது, லேயால் எல்லாவற்றையும் விட்டு வந்தாள். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? எல்லாத்தையும் கொண்டாந்தாச்சு. பழைய பாரம்பரியங்கள், இன்னைக்கு பழைய அவங்களுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இருந்த சுபாவங்கள் எல்லாம் இன்னும் இருக்கு. ஆனா என்ன தெரியுமா? அங்க இருக்கும்போது கோவம், இங்க இருக்கும்போது அதுக்கு பேர் பரிசுத்த கோவமா. அங்க இருக்கும்போது ஆங்கர், இங்க இருக்கும்போது ஹோலி ஆங்கர் சொல்றாங்க. இன்னைக்கு பரிசுத்த கோவம். அங்க இருக்கும்போது வேற, இங்க இருக்கும்போது வேற. அதுக்கு பேர் வந்து பரிசுத்த முலாம் பூசுறது. அங்க கெட்ட வார்த்தை பேசினா பாவி, இங்க கெட்ட வார்த்தை பேசினா என் ரட்சிப்பின் அனுபவத்தையே போக்குற அளவுக்கு அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். நீ பாவி தான், வேற வேற இந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான், ஃபினிஷ், ஓவர். இதுல என்ன ஒரு புது ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது? அங்க உள்ள சுபாவம் மாறி இருக்குதா? இன்னைக்கு மூடி போட்டு உட்காந்துருக்கோம். பரிசுத்த மூடி, பரிசுத்தவான்கள் மூடி, நீதிமான்கள் மூடியை போட்டு உள்ளுக்குள்ள விக்கிரத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வர்றவங்களுக்கு முன்னாடி எல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்லையே, ஐ எம் பெர்ஃபெக்ட். வெளியே இருக்கிறவனுக்கு தெரியாது, ஆனா உன் கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், அவருக்கு தெரியும். நீயா மனம் திரும்பி எடுத்து போட்டிட்டா நல்லது. கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது அதை உங்க சபையில இருந்து ரிமூவ் பண்ணிடணும். கர்த்தர் உனக்குள்ள ஒன்று உணர்த்தும் போது உனக்குள்ள இருந்து அதை ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னு மூடி போட்டு அதுக்கு ஒன்று எதாவது பத்தி உட்காந்தீங்கன்னா உன் பிரயாணம் முடியாது. அவ்வளவுதான். கர்த்தர் பார்த்துட்டு தான் இருப்பாரு, உன் பிரயாணம் முடியாது. கர்த்தர் எதை பேசினாலும் உடனே உணர்த்துறாரா, உடனே கீழ்படுகிற இடத்துக்கு வரணும். உடனே நாம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் மூடி போட்டு மேல உட்காந்துட்டு, நான் இல்லையே, என்ன பார்த்து இந்த வார்த்தை நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் யார் தெரியுமா? எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? எத்தனை வருஷம் ஊழியக்காரன் தெரியுமா? 3.5 வருஷம் அப்போஸ்தலனா இருந்தவனே 3 மணி நேரத்தில் திருடனா மாறிட்டான். உணர்த்துறாரா? இயேசுநாதர் சொல்றாரா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு? உடனே என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தாவே என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன், இனிமேட்டா கதை முடிஞ்சு போச்சு. நானா? என்னையா சொன்னீங்க? கர்த்தர் சொல்வார், செய்யறதை துரிதமாய் செய், போ. ஏன்? நீ நாண்டு கொண்டு சாக போறவன்னு அர்த்தம். ராகேல் செத்து போனாள். இன்னைக்கு அதான் நடக்குது. கர்த்தர் உணர்த்தியும் கேட்காத ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட், அதுக்கு ஒரு எதிர்ப்பு, அதை பத்தி ஒரு பேச்சு, அதுக்கு ஆப்போசிட்டா 4 காரியங்கள் எடுத்துட்டு பேசுறது. கர்த்தர் உணர்த்துறாரா? ஓகே, ரைட், ஃபைன், இனி ஒன்று நிறுத்திடுவோம். எந்தெந்த காரியங்கள் மூடி போட்டு உள்ள வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. பொருளாசை இருக்குதா? பணத்தாசை இருக்கா? மூடி போட்டு வச்சிருக்கீங்களா? எது விக்கிரகமா இருக்குது? ஜாதி பெருமை இருக்குதா? பதவி பெருமை இருக்குதா? ஒருத்தர் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிறைய அரசியல் வேலைகள்லாம் செய்தார். நான் சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய அரசியல் உள்ளடிகள்லாம் செஞ்சார். ஒரு நாள் அவரை மீட் பண்ணும்போது சொன்னேன், நமக்கு எதுக்கு இந்த பதவியெல்லாம், இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம பண்ண ஊழியத்தை பார்க்கலாமே அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, எனக்கும் அதை விட்டுணும் தான் ஆசை, எனக்கு இது மேல இஷ்டமே கிடையாது. இவர்கள் விரும்புகிறார்கள். என்ன பண்ணாங்க? குதிரை மேல உட்கார வச்சு, மேலே ஏறி வச்சு, கிரீடத்தை வச்சு, நீங்க இல்லாவிட்டால் நாங்கள் செத்து போவோம் ராஜாவே நான் சொன்னாங்க. இவர்கள் விரும்புகிறார்கள். முடியாதுன்ட்டு வெளியே வாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருப்பான்?
ஆசை உள்ளுக்குள்ள இருக்கு. மூடி போட்டு உட்காந்துக்கிட்டு தான் வந்துட்டு செக்ரட்டரியா இருக்கணும், தான் வந்து பொருளாளரா இருக்கணும், தான் வந்து தலைவரா இருக்கணும், மைண்ட்ல உள்ள இருக்கு, மேல மூடி போட்டுக்கிட்டு. ஆனா என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அவர்கள் விரும்புகிறதுனாலே நான் இருக்கிறேன், இல்லாவிட்டால் நான் இங்க இருக்க மாட்டேன். நீ ஒரு ராகேல், உன் பிரயாணம் முடியாது. நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. கர்த்தர் உணர்த்தும் போது உணரணும், திருந்தும் போது திருந்தணும். இங்க யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது, இங்க யாரும் நீதிமான்கள் கிடையாது. கர்த்தர் உங்களை இருக்க சொல்றாரா இருங்க, வேணாம்னு சொல்றாரா வந்துருங்க. ஆசை அடுத்த வந்து திருடிட்டு வந்து உட்காந்துருக்கிறது. யாரு? லாபான் திருடிட்டு வந்து உட்காந்துருக்கிறது. கொஞ்சம் உட்காந்து அப்படியே பீரோவை திறந்து பாருங்க, யாருதாவது இருக்கான்னு பாருங்க. அக்கா கிட்ட திருடினது, தங்கச்சி கிட்ட திருடினது, அண்ணன் கிட்ட திருடின டாக்குமெண்ட், அவங்க கிட்ட திருடின புடவை, இது நான் கேட்கல ஆனா வந்துச்சு. எப்படி? கால் நடந்து வந்துச்சா? இன்னைக்கு நிறைய மூடி போட்டு உட்காந்துருக்கு வீட்டுக்குள்ள கூடாரம். இது திருந்துகிற காலம். ஆண்டவர் சொல்றாரு கொடுத்துரு, லாபான்ட்ட கொடுத்து அனுப்பிடு. ஏன்? இந்த சுரூபம் வழியில உன்னை கொன்னுடும், இந்த விக்கிரகம் உன்னை கொன்னுடும், இந்த திருட்டு உன்னை கொன்னுடும். பாத்தீங்களா? அவ திருடிட்டு வந்தா அடுத்த வாழ்க்கையில வந்து என்ன தெரியுமா? பொய். இது அடுத்தடுத்து பாவத்தை பிறப்பிக்கும். அந்த விக்கிரகம் அடுத்தடுத்த பாவத்தை பிறப்பிச்சுட்டே போகும். லாபான் வந்து கேட்கும்போது அடுத்து ஒன்று சொல்றா, பொய். என்னது? நான் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடுல இருக்கிறேன், என்னால எந்திரிக்க முடியல. பொய். அடுத்து பொய். கணவனுக்கு கூட தெரியாம பொய். பாவம், அவன் இன்னசென்ட்டா சொல்றான். எங்கிட்ட யாருக்கிட்டையும் கிடையாது, நாங்க அத்தனை பேரும் வந்து எதுவுமே எடுக்கல. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம மூடி போட்டு வச்சிருக்கியோ? யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உன் பிரயாணத்தை கர்த்தர் முடிச்சு போடுவார். உன் பிரயாணம் பூர்ணப்படாது. பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், என் சபை பரலோகத்துக்கு போகணும், நாங்கள் இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தினா கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எது இருந்தாலும் அதை மூடி போடாதீங்க, அதை வெளியரங்கமாக்குங்க. சவுலுக்கும் தாவீதுக்கும் அதான் வித்தியாசம். சாமுவேல் வந்து சொல்றாரு, ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கிறதே, உடனே மூடி போடுறாரு. சவுல் என்ன மூடி போடுறாரு தெரியுமா? இது உம்முடைய தேவனுடைய கர்த்தருக்கு ஆராதனைக்கு என்று பலிக்கென்று வச்சிருக்கிறோம். செத்து போனான் பவுல் வழியில, செத்தே போனான். அதுதான் சொல்ல வரேன், மூடி போடாதீங்க. அதே நேரத்தில் தாவீது கிட்ட வந்து சொல்றாங்க, ஆட்டுக்குட்டியை ஒருத்தன் எடுத்துக்கிட்டான். அவன் சொல்றான், நானே அந்த மனுஷன். ஓப்பன் பண்ணாம பாருங்க, எஸ் நான் தான், உன் ராஜ்யபாரம் நிலைக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அதாங்க நடந்தது. பாவத்தை ஒத்துக்கிறதுனால நம்ம வாழ்க்கை வீணா போகாது. அதை கர்த்தர் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒப்புரவாகிறேன், ஆண்டவரே நான் அதை தருவதற்கு தயாராக இருக்கிறேன், ஆண்டவரே நான் அதை விடுவதற்கு தயாராக இருக்கிறேன், ஆண்டவரே சொல்லி பாருங்க. நம்முடைய பிரயாணம் பூரணப்படும். நம்முடைய பிரயாணம் கானானுக்குள்ளே போய் முடியும். வழியில செத்து போன இஸ்ரவேலர் அல்ல, கானானுக்குள் பிரவேசித்த யோசுவா காலேப் மாதிரி நம்ம மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். கடைசியாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ராகேல் வழியிலே ஒரு குழந்தையை பெற்று வேதனைப்பட்டு அதிலே மரித்து போனாள். ஆனால் லேயாளை குறித்தோ அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த ரெண்டு பேரை பத்தி பார்க்கும்போது லேயாள் மரித்ததை பத்தி சொல்லவே இல்லை. லேயாள் இந்த இடத்துல மரிச்சாங்க, இந்த இடத்துல அவளை புதைச்சா, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல, அதுவும் ஃபைனலா சாகும்போது யாக்கோபு சொல்ற வார்த்தை என்னன்னா, என்ன ஒரு கல்லறையில வைங்க, அந்த கல்லறையில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் சாராள் இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஈசாக்கும் ரெபேக்காலும் இருக்காங்க, அங்கதான் லேயாலும் இருக்கிறா, என்னையும் கொண்டு போய் அங்க வச்சிருங்கன்னு சொல்றாரு. ஒழிய லேயாள் எந்த இடத்துல செத்தா, எப்படி செத்தா எதுவுமே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், லேயாளுடைய மரணம் இங்கே பதிவு செய்யப்படவில்லை. லேயாள் எங்க செத்தா, எப்படி செத்தாங்கிறது பதிவு செய்யப்படவில்லை. ஆனா கானானுக்கு போனாள் என்பது மாத்திரம் இருக்கிறது. அவள் பிரயாணம் பூரணப்பட்டதை ஒழிய மரணத்தை குறித்து சொல்லப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உலக பிரகாரமா மரிச்சாலும் உன் ஆவிக்குரிய மரணம் இங்க இருக்காது. நீ பூரணப்பட்டு கானானுக்குள்ளே பிரவேசிப்பாய். லேயாளுடைய நல்ல சுபாவம் என்ன தெரியுமா? அற்பமாய் எண்ணப்பட்டாள், கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சாரு, பொறுமையோடு கூட இருந்து பெற்றுக்கொண்டாள், கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சாரு. அவள் தன் தங்கையை பார்த்து எந்த விதத்திலும் பொறாமப்படலை. என்ன பொறாமப்படலை? அவளை தானே நேசிச்ச, அவளுக்காக நீ வேலை செஞ்சான். ஒரு நாள் கூட தன் கணவன்ட்டு அவள் சண்டையை போடலை. அவள் சொன்னதில் என்ன தெரியுமா? அவர் எங்கிட்ட அன்பா இருப்பாரு, அவர் எங்கிட்ட அன்பா இருப்பாரு. ஆனா ராகேல் அப்படி அல்ல. தங்கிட்ட அன்பா இருந்த கணவன்கிட்ட கூட அவள் சொல்றா, எனக்கு பிள்ளை கொடும், நான் சாகிறேன். பொறாமை, லேயாளுக்கு பொறாமை கிடையாது. சபை பொறாமை கொள்ளக்கூடாது. ஊழியங்களிலோ ஊழியக்காரத்திலோ அடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்படும் போதோ சந்தோஷப்பட கத்துக்கோங்க. முதல்ல அவங்கள பார்த்து சந்தோஷப்படுங்க, பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் அதை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, எதைக்காகவும் இயேசு இழந்துடக்கூடாது. இந்த உலகத்துல எதை வேணாலும் இழக்கலாம், இயேசுவை மட்டும் இழக்கக்கூடாது. அவருக்காக எதை வேணாலும் இழக்கலாம். தன்னுடைய தூதாயும் நற்கனி தன் மகன் கொண்டு வந்து கொடுத்த தி பெஸ்ட கொடுத்து தன் கணவனை அவர் வாங்குறாள், மணவாளனை வாங்குகிறாள். அந்த இடத்துக்கு தான் சபை இருக்கணும். கடைசியாக இந்த உலகத்தில் உள்ளத எந்த ஒரு காரியமும் திருட்டளவாய் கூட உள்ளே வரக்கூடாது, மூடி போட்டு அதை வச்சிருக்க கூடாது. எங்கிட்ட ஒன்றும் இல்லை. இயேசு சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இவங்க அந்த ராகேல் கூடாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி லேயாள் கூடாரத்துக்கு தான் போறாரு லாபான். லேயாள் கூடாரத்துக்கு போய் செக் பண்றாரு,
அங்க இல்லைன்னு இருக்கு, எதுவுமே இல்லை, லாபானுடையது எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மணவாளனை நம்பி நான் என்னைக்கு வந்துட்டனோ அதற்கு பிறகு இந்த உலகத்தில் உள்ளது எதுவும் என்னுடைய கூடாரத்துக்குள்ள இருக்காது. எப்ப நான் யாக்கோபுக்கு நம்பி வந்துட்டேனோ, என் மணவாளனை நம்பிட்டேனோ, என் மணவாளனை நேசிக்கிறார் அது வேற விஷயம். ஆனா என் மணவாளன் என்ன கொடுக்குறாரோ அது மட்டும்தான் என் கூடாரத்தில் இருக்கும், வேற யார் கொடுக்கறது என் கூடாரத்தில் இருக்காது. ஆனா நம்முடைய மணவாளன் எப்படி தெரியுமா? நம்மை நேசிக்கிற மணவாளன், நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்த மணவாளன், அவ்வளவு கொடுத்திருக்கிறாரு. இது பத்தாதுக்குன்னு உலகத்துல இருந்து திருடுறோமே, எவ்வளவு அநியாயம் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த தீர்மானத்தை எடுக்கணும். என்னுடைய கூடாரத்துக்குள் ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியும். லேயாள் கானானுக்குள்ளே மக்பேலா குகையிலே அவள் புதைக்கப்பட்டாள், அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆனால் ராகேலோ வழியிலே மரித்து போனாள். எனக்கு இந்த சம்பவத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ராகேலை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. இதே தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எரேமியா புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த இடத்துல எரேமியா தீர்க்க தரிசனால் சொல்லப்பட்டது நிறைவேறினது இருக்கு. அதாவது 2:18 புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இந்த தீர்க்க தரிசனம் என்ன, ஏன் நிறைவேறிச்சு? இதை நம்ம வரிசையா படிச்சிருப்போம். இதை படிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன் ராகேல் இயேசுவை கொலை பண்றதுக்கு அங்க ஏரோது பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இயேசுவை தேடுறாங்க. 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படுது. அந்த நேரத்தில் வசனம் சொல்லுது ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடியினாலே. ஏன் ராகேலை பத்தி இருக்கு, ஏன் லேயாலை பத்தி இந்த இடத்துல இல்ல? ராகேலுக்கு ஏன் அழுகையும் புலம்பலும் உண்டாயிற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ 12 கோத்திரம் இருக்கு இல்லைங்களா? இந்த 12 கோத்திரமும் சாலமோன் காலத்துக்கு பிறகு 2ஆக பிரியுது. ரெகபியாம் எரேபியாம்னு பிரியுது. இப்படி 2ஆ பிரிஞ்ச பிறகு இந்த 10 கோத்திரத்துக்கு பேரு லாஸ்ட் ட்ரைப்ஸ், அதாவது காணாமல் போன கோத்திரம்னு அர்த்தம். இந்த 2 கோத்திரம் தான் இருந்துச்சு. எதுன்னு கேட்டீங்கன்னா யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும். இந்த 2ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் யூதேயான்னு பேர். இந்த 2 கோத்திரம் தான் அன்னைக்கு இருந்துச்சு. மிச்சம் 10 கோத்திரம் சிறையாக பிடிக்கப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 கோத்திரமும் போயிருச்சு. இந்த யூதேயாங்கிறது எதை குறிக்கும்? அந்த 2 கோத்திரக்காரர்களை தான் குறிக்கும். எது? பென்யமீன் கோத்திரத்தையும் அந்த யூதா கோத்திரத்தையும் குறிக்கும். இப்போ 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய அவன் ஆள் அனுப்பின உடனே இப்போ இயேசுவை தூக்கிக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. இயேசு எந்த கோத்திரம்? யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். யூதா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பிள்ளை தப்பித்து போய்விட்டது. ஆனால் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து ஒரு பிள்ளையும் அன்னைக்கு தப்பிக்கல. ஏன்னா 2 கோத்திரம் தான் அங்க இருக்கு, யூதேயா பென்யமீன். இந்த யூதா கோத்திரம் லேயாலை சார்ந்தது, பென்யமீன் கோத்திரம் ராகேலை சார்ந்தது. அந்த பென்யமீன் பிறந்தப்ப தான் அவன் இறந்து போனான். இப்போ பென்யமீன் கோத்திரத்துல இருந்து யாருமே அங்க தப்பிச்சதா சொல்லப்படல. இயேசுவை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ 1.5 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளையும் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இப்ப யாருக்கு பிள்ளை இல்ல? 2 பேரை பார்க்கும்போது லேயாளுக்கு ஒரு சந்தோஷம், அப்பா என் பிள்ளையில 1 பிழைச்சிருச்சு, 1 தப்பிச்சு போயிருச்சு, அது ஒரு சந்ததியா மாறிடும். இப்ப இவளுக்கு துக்கம். அதான் வசனம் சொல்லுது, புலம்பலும் அழுகையும் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடினாலே ஆறுதல் அடையாது இருக்கிறாள். பென்யமீன் கோத்திரத்துல யாருமே தப்பிக்கல, யூதா கோத்திரத்துல 1 தப்பிச்சிருச்சு. அதனால தான் தன் பிள்ளைகளுக்காக ராகேல் அழுகிறாள். தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. எரேமியால சொல்லப்பட்டது 2ஆம் அதிகாரம் 17-18 மத்தேயுல வாசிக்கிறோம். அப்படின்னா யோசித்து பாருங்க, ஆண்டவர் ராகேலுடைய அழுகையும் புலம்பலும் கடைசி வரைக்கும் இருக்கு. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ராகேல் எங்க வழியில செத்து போனாலும், இவள் அழுகையும் புலம்பலும் ஏற்பட்டாலும், என்னுடைய விசுவாசம், இது என்னுடைய விசுவாசம், இந்த ராகேலுக்கும் கர்த்தர் ஆறுதலை தந்திருக்கிறார். எங்கன்னு கேட்டீங்கன்னா இதே காலகட்டத்தை சார்ந்த ஒரு ஆள் தான். யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பவுல். அவர் பென்யமீன் கோத்திரத்தான்னு பைபிள்ல இருக்கு. இயேசு ஒரு பக்கம் தப்பிச்சிருக்கிறாரு. அதே காலகட்டத்தை சார்ந்த பவுல் தன்னை பென்யமீன் கோத்திரத்தான்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதா கோத்திரத்திலையும் 1 இருக்கு, பென்யமீன் கோத்திரத்திலையும் 1 இருக்கு. லேயாளுக்கு ஆறுதலை கொடுத்த ஆண்டவர் ராகேலுக்கும் ஆறுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பிரயாணம் ஆவிக்குரிய பிரயாணம் நடக்குது. நடுவில் ராகேலுக்கு இருந்த சுபாவங்களை எல்லாம் நம்ம தள்ளி போட்டோம்னா நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு போய் ஆண்டவர் கானானிலே சேர்ப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.